இந்த ராகியை உணவாக அளித்த உழவனுக்கு நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கை சமையல். வாங்க மங்கை சமையலில் அதிக கால்சியம் சத்து நிறைந்த, அயன் கண்டென்ட் நிறைந்த ராகி மாவை வச்சு எப்படி ஸ்லோவாக 10 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 1.25 கப்பு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். நான் பெரிய வெங்காயம் 2 நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம். இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். 3 பட்டை மிளகா, 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு. இதை நம்ம தூளாகவும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், பூண்டை மட்டும் நசுக்கி போட்டுட்டு சோம்பு தூளும் நம்ம தூளாகவே சேர்த்துக்கலாம். நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா பொருளும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அடை மாதிரி தான் தட்டணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. தண்ணி சேர்த்து பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவி இந்த பால் மாதிரி வச்சுருக்கத நல்லா தட்டி எடுத்துக்கலாம் நைஸாக. ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சுட்டு அதில் எண்ணெய் தடவிக்கலாம். வாழை இலை அப்படியே திருப்பி போட வேண்டியதுதான். மேலாப்பில் எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துங்க. இது அதிக கால்சியம், அயன் கண்டென்ட்லாம் நிறைஞ்சிருக்கு. இதை வாரத்துக்கு 1 முறைனாலும் செஞ்சு கொடுங்க. காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இது சம்மர் நேரத்துக்கு இதேமாரி ராகி, கம்பு இதெல்லாம் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறது உடம்புக்கு குளிர்ச்சி. நம்ம குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி செய்து கொடுக்கலாம். இந்த பீஸா, பர்கர்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இதேமாரி நம்ம சிறுதானியங்களெல்லாம் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. நம்ம பிள்ளைங்களுக்கும் அதை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். இது தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சர்க்கரை தேங்காய் சட்னியோடு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மங்கை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.